நாம செய்யற நல்ல காரியங்கள், அதோட பலன்கள் தான் நம்ம கூடவே வரும். நம்ம போனப்புறம் கூட அத பத்தி சொல்லும். உலகத்துல எல்லாரும் பேசுவா. இது ஒரு சின்ன கதையில பார்க்கலாம். நம்ம பண்ற நல்ல காரியம் நமக்கு எப்படி நல்லது நடக்கிறது. அவனியாபுரம் எனும் ஊரில் மகேந்திரன் என்பவன் இருந்தான். அவன் பேரில் ஒரு குற்றச்சாட்டு. அரண்மனையிலிருந்து உன்னை விசாரிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அரண்மனை விசாரண மண்டபத்துக்கு வந்து போ என்று அரசின் ஆணை சொல்கிறது. ஐய்யய்யோ! நம்ம பேர்ல எந்த தப்பும் இல்லையே! நான் ஒண்ணும் தப்பே பண்ணலையேன்னு நெனச்சான் மகேந்திரன். இருந்தாலும் அரசாங்க உத்தரவு. அத அலட்சியம் பண்ண முடியுமா? போய் ஆகத்தான் வேணும். தனியா போக அவனுக்கு தயக்கமா இருந்தது. இல்லையா? நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்குலாம் பயப்பட மாட்டோமா? அந்த மாரி தான். துணைக்கு யாராவது வந்து எனக்காக கொஞ்சம் வாதாடினால் தேவலையே! யார அழைச்சுண்டு போறதுன்னு யோசிச்சான். அவனுக்கு 3 நண்பர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவரை அழைத்துச் செல்லலாம் என்று முடிவு செய்தான். அந்த மூவரில் மிகவும் நெருக்கமான ஒரு நண்பர் சிவாவின் வீட்டுக்கு போய் கதவைத் தட்டினான். அவனோட ஃபர்ஸ்ட் ஃபிரெண்ட், குளோஸ் ஃபிரெண்ட் சிவா. அவன் வீட்டுக்கு போய் கதவ தட்டுறான். கதவைத் திறந்த நண்பனிடம் விஷயத்தை சொல்லி அரண்மனைக்கு என் கூட வா என்று அழைத்தான். என்னாலலாம் வர முடியாதப்பா அப்படின்ட்டான் சிவா. இவனுக்கு ரொம்ப ஏமாத்தமா போயிடுச்சு. அரே! இவ்வளவு நெருக்கமா இருக்கிற ஃபிரெண்ட், பெஸ்டி இவன் இப்படி சொல்லிட்டானேன்னு வருத்தப்பட்டான். சரி போ, பரவால்ல. அப்ப அடுத்த ஆள்ட்ட போய் கேட்போம். நமக்கு தான் 3 ஃபிரெண்ட் இருக்காளே, இன்னொருத்தர போய் கேட்போம்ன்னு அவன்கிட்ட போறான். அவன் பேரு ரமேஷ். அவன்ட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்றான். எல்லா விஷயத்தையும் கேட்ட 2வது ஃபிரெண்ட் ரமேஷ் என்ன சொல்றான், "நான் இந்த பாருப்பா நான் அரண்மனை வாசல் வரைக்கும் தான் வருவேன். நான் அங்கேயே நின்னுடுவேன். நான் உள்ளுக்குள்ளலாம் வரமாட்டேன்." அப்படி அதுவரைக்கும் வந்து போறதுல என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து நமக்காக வாதாடணுமே! அதுதானே முக்கியம். அப்படின்னு நினைச்சான் நம்ம ஹீரோ. எனவே அடுத்ததா 3வது நண்பன் மாரிமுத்து கிட்ட போனான். அவன் அவ்வளவு தூரத்துக்கு நெருக்கம்